வணக்கம். இன்னைக்கு திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய அன்புக்கு நன்றி சிறுகதையை தான் நம்ம கேட்க போகிறோம். பஸ் ஸ்டாண்டில் பெட்டியும் படுக்கையுமா நின்றுட்டு இருந்த அந்த இளைஞனை பார்த்ததுமே ரமணி ஐயருக்கு ஒரு சந்தோஷம் வந்தது. நாம் வச்ச பத்து எரிஞ்சிருச்சு போல இருக்கே அப்படின்னு அவரோட முகத்தில் ஒரு நமட்டு சிரிப்பு வந்தது. அதே சிரிப்போட அந்த இளைஞன் பக்கத்தில் வந்து நின்னாரு ரமணி ஐயர். அவன் எங்கேயோ பார்த்துட்டு இருந்த மாதிரி நின்றுட்டு இருந்தான். அவனோட முகத்துல துயரம், திகைப்பு, கண்ணீர் இதெல்லாமே இருந்தது. இந்த மாதிரி பசங்களுக்கெல்லாம் பாவம் பரிதாபமே பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டே ரமணி ஐயர் தொண்டையை கணைச்சிக்கிட்டு, எங்க சார் ஊருக்கு பயணமா அப்படின்னு கேலியா அவன்கிட்ட கேட்டு வச்சாரு. அந்த இளைஞன் ரமணி ஐயரை ஏற இறங்க பார்த்தான். தெரியலையே சார், நீங்க யாரு? ரமணி ஐயருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன தெரியலையா? நீங்க தானே மெயின் ரோடு 17ஆம் நம்பர் வீட்டில் முன் போர்ஷன் ரூம்ல குடியிருக்கிறவரு? இருக்கிறவர் இல்லை சார், இருந்தவர். அந்த இளைஞனுக்கு தொண்டை அடைச்சது. ஏன் அந்த இடத்த காலி பண்ணிட்டேலா? நான் பண்ணல, அவர்தான். வீட்டுக்காரர் சுந்தரலிங்கம் இருக்காரே, அவரை ஒன்றும் சொல்லப்படாது. என் பொல்லாத விதி. நான் பிறந்த நேரம் ஒன்று இருக்கு பாருங்க, அதோட பலன்தான் திடீர்னு இன்னைக்கு காலையில் வந்து மரியாதையா ரூமை விட்டு காலி பண்ணிடு அப்படின்னு முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க என்ன காரணம்னு கேட்கலையா? வாடகை கொடுக்கறவனா இருந்தா கேட்கலாம். என்னவோ புண்ணியத்துக்கு ஏழை பையனாச்சின்னு இடம் கொடுத்தாரு. இவ்வளவு நாளாக இருந்ததுக்கே நன்றி செலுத்தணும் சார். ஏன் நீங்க வாடகை கொடுக்கறது இல்லையா சார்? நான் எங்க சார் போவேன் பணத்துக்கு? பிறந்தப்பவே அனாதையாயிட்டேன். நான் யார் யாரோட உதவியிலையோ படித்தேன். இன்னும் 1 வருஷம் ட்ரைனிங் பாக்கி இருக்கு. இது முடிஞ்சிட்டா எங்கேயாவது ஒரு ஸ்கூலில் வேலை பார்த்துண்டு சொந்தமாக சம்பாதிச்சு சுயமாக சாப்பிடலாம். அதுதான் சார் என்னோட வாழ்க்கை லட்சியமே. 22 வருஷ காலமாக பிரத்தியாரோட உதவியில் இருந்து இந்த உடல் வளர்ந்துருக்கு. திட்டினாலும் விரட்டினாலும் அவங்கள குறை சொல்லலாமா? எல்லாம் ஏன் விதி சார், விதி. அவனோட கண்கள் சிவந்து பொங்கி வந்த அழுகைய அடக்கிக்கிட்டான். ரமணி ஐயர் சில மாதிரி நின்றுட்டு இருந்தாரு. அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியாதா அப்படின்னு கேட்டாரு. தெரியாது சார், இவ்வளவு அனுதாபத்தோட கேட்குறேளே, யாருன்னு தான் யோசிக்கிறேன். சுந்தரலிங்கம் வீட்டுக்கு எதிர் வீட்டில் தானே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முகத்துல ஏதாவது மாறுதல் தெரியுதா அப்படின்னு கவனிச்சாரு. அப்படியா? நான் பார்த்ததே இல்லை சார். நீங்கள் என்ன பண்ணுறேள் அப்படின்னு புன்னகையோட கேட்டான் அந்த இளைஞன். அந்த குழந்தைத்தனமான புன்னகையை பார்த்ததுமே ஓன்னு அழுதுடலாம் போல இருந்துச்சு ரமணி ஐயருக்கு. கலெக்டர் ஆஃபீஸில் கிளர்க்கு. ஆமாம், எதுக்கு அவர் உங்களை திடீர்னு காலி பண்ண சொன்னார்? எனக்கு தெரியலையே சார். என்னவோ புகார் வர்றதான். எங்கேருந்து வர்றதோ என்னன்னு வர்றதோ. நமக்கு எதுக்கு சார் இதெல்லாம்? பிடிக்கலன்னா வந்துட வேண்டியது தானே. கொஞ்ச நேரம் 2 பேருமே ரொம்ப மௌனமாக நின்றுட்டு இருந்தாங்க. மௌனமா? ரமணி ஐயரோட மனசாட்சி ஓன்னு அழுதுட்டு இருந்தது. நான் ஒரு மகா பாவி, நான் ஒரு மூர்கன். இவனையா, இந்த குழந்தையா, அதுவும் இந்த அநாத குழந்தையா நான் சந்தேகப்பட்டேன். இவனோட வாழ்க்கையில என்னால ஒரு கலங்கமா? சச்ச, நான் என்ன மனுஷன்? சார், எனக்காகவா நின்றுட்டு இருக்கீங்க? பரவாயில்ல தம்பி, உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா எங்கள் வீட்டில் வந்திருக்கலாமே. ஆமாம், ரமணி தான் சொல்கிறாரு அப்படின்னு தனக்குள்ளேயே அவர் முணங்கிக்கிட்டாரு. ரொம்ப நன்றி சார். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வண்ணாரப்பேட்டையில் இருக்கான். அவன் ரொம்ப நாளாக கூப்பிட்டுட்டே இருக்கான். சார், எனக்கு உதவி செய்கிறவா ரொம்ப பேர் இருக்கா. அதை நினச்சாதான் எனக்கு வருத்தமாக இருக்குது. நான் யாருக்காவது உதவி செய்கிறவனா எப்போ மாறப்போறேனோ. உதவி செஞ்சவங்களுக்கெல்லாம் கசப்பு கொடுக்காம யாருக்கும் தந்ததில்லை, சுந்தரலிங்கத்தை தவிர. எல்லாம் என் விதி சார், விதி. பஸ் வந்துடுத்து, நான் போயிட்டு வரேன் சார். உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. அந்த இளைஞன் பஸ்ஸில் ஏறி போயிட்டான். உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி அப்படின்னு அவன் சொன்ன அந்த வார்த்தை ரமணி ஐயரோட நெஞ்சத்தில் ஆழமாக பதிந்துருச்சு.
ரமணி ஐயர் நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே அந்த பெஞ்சில் உட்காந்துட்டாரு. ரமணி ஐயருக்கு 2ஆம் தாரம் ஜானகி. ரொம்ப அழகி. அது மட்டும் இல்லாம அவ இவரை விட 20 வயது இளையவள். அதனால தான் ரமணி ஐயர் ஊர்ல இருக்கிற ஆண்களை எல்லாமே சந்தேகிச்சாரு. அதுல தப்பெதுவும் இல்லையே. ரமணி ஐயர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் தான். மனைவியையோ ஊராரையோ அவர் என்னைக்குமே சந்தேகப்பட்டதில்லை. எதிர் வீட்டில் முன் அறையில் ஒரு வாலிபன் குடி வந்ததுக்கு அப்புறமா தான் அவனை சந்தேகிக்கவே ஆரம்பிச்சாரு. பாவம், அவரோட நிலைமை அப்படி ஆகிடுச்சா என்ன? சந்தேகம்னு ஒன்று வந்துட்டா எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்படித்தான் இவரோட நிலைமையிலையும் ஆச்சு. பையன் எப்போ பார்த்தாலும் கையில் ஒரு புஸ்தகத்தை வச்சுண்டு படிக்கிற சாக்கில் ஜன்னலையே பார்க்குறானே. சுத்த காலி பைய. இவர் வர்றதை பார்த்ததுமே புத்தகத்தை மூடி மறைச்சிக்கிறானா. நேரங்காலம் இல்லாமல் லைட்டை போட்டுண்டு இவரோட ரூமையே வாட்ச் பண்ணுறானா. அப்படின்னு நாளுக்கு நாள் ஐயரோட மனசில் வன்மம் அதிகமாக வளர்ந்துட்டே இருந்தது. கடைசியில் ஒரு நாள் ரமணி ஐயர் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அன்னைக்கு சீக்கிரமே வந்துட்டாரு. பைய கையில் புஸ்தகத்தை காணுமே, என்னத்தை அப்படி வெறிச்சு பார்க்குறான் அப்படின்னு பார்த்தாரு. திருட்டு பைய, பார்வையை மாத்திப்டான். மானத்தை பார்க்குறானே மானத்தை. மானத்தில் என்னடா வச்சிருக்கு? எனக்கா டேக்க கொடுக்க பார்க்குற? உன் வயசில் நானும் எத்தனை திருட்டு லவ் அடிச்சிருப்பேன் அப்படின்னு செருமிக்கிட்டாரு. ஆமாம், அதுதான் உண்மையும். இன்னைக்கு ஐயருக்கு கோபம் அவன் மேலே மட்டும் இல்லை, இங்கே மட்டும் என்ன வாழறதா. இதோ இந்த ஜானகியை பாரு, ஜன்னல் மேலே கண்ணாடியை சாத்தி வச்சுண்டு. தரித்திரம், வேற இடமே இல்லையா உனக்கு? தலை வாரிக்கிறாளாம் தலை. 2 கையையும் தலைக்கு மேலே தூக்கிட்டு. செச்ச, அவளை சொல்லியும் குத்தம் இல்லை, என் புத்தியை அடிக்கணும் செருப்பால. இந்த லட்சணத்துல கீர்த்தனை வேற, ஆலாபன தொடப்பக்கட்ட அப்படின்னு சொன்னாரு. ஐயருக்கு முகம் சிவந்தே போயிடுச்சு. ஓஹோ, இது தினசரி நாடகம் போல இருக்கு. இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடியே நான் வந்துட்டதுனால மாட்டேன்டா 2 பேரும். இருக்கட்டும். என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டேள் அப்படின்னா ஜானகி. உனக்கு என்ன கஷ்டமா இருக்கா? போடி போய் காப்பி கொண்டா அப்படின்னு விரட்டிட்டு ஜன்னல் கதவை படார்னு அடைச்சிட்டாரு. மனசு ஒரு நிலையில இல்லை. இப்படி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது. ஏற்பட்டுருச்சே, என்ன செய்யறது? என்னத்தை செஞ்சு தொலைக்கிறது? எல்லாம் என் கிரகச்சாரம். இப்படியே யோசிச்சு ஒரு முடிவுக்கே வந்துட்டாரு. முடிவு சுந்தரலிங்கத்துக்கிட்ட சொல்லப்பட்டுச்சு. அப்படியா? ரொம்ப நல்ல பையன் சார். தப்புனா என்னன்னே அவனுக்கு தெரியாது. குழந்தை சார் அவன் அப்படின்னு படப்படத்தாரு சுந்தரலிங்கம். குழந்தை இன்னைக்குமே குழந்தையா இருந்துருமா சார்? நான் ஒன்றும் தப்பு சொல்ல வரல. ஒரு வயசுல வர சேஷ்ட, நாம் அதுக்கு இடம் கொடுக்கப்படாது பாருங்கோ. இப்படிப்பட்டவனா இருப்பான்னு நான் நினைக்கலையே சார். நமக்கு எப்படி சார் இதெல்லாம் தெரியும்? என் ஒய்ஃப் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதா. அவளும் சிறுசு பாருங்க, பயப்படுறா. சரி சார், நீங்க போங்க, இனி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உருமினாரு சுந்தரலிங்கம். அதோட விளைவு, அவன் போயிட்டான். உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ரமணி ஐயர் அழுதே போயிட்டாரு. நான் மகா பாவி அப்படின்னு அவரோட நெஞ்ச அழுத்தி பிடிச்சிட்டே வீட்டை பார்த்து நடந்தாரு. வீட்டுக்கிட்ட போகும்போதே சுந்தரலிங்கத்தோட குரல் கேட்டது. சார். குற்றவாளி போல அவரோட எதிரில் வந்து நின்னாரு ரமணி ஐயர். பயலை அடிச்சு விரட்டிவிட்டேன், காளிப்பய. இதெல்லாம் கிட்ட சேர்க்கப்படாது சார். ஜன்னல் கதவு திறந்தே இருந்தது. எதிர் வீட்டு கதவு மூடி கிடந்தது. ஜானகி. எதிர் வீட்டில் முன் ரூம்ல இருந்தான் பாரு அந்த பையன், அவன் காலி பண்ணிட்டான் போல இருக்கு. அதான் ஜன்னல் சாத்தி கிடக்கு. உங்களுக்கு என்ன தெரியும்? ஆஃபீஸ் தான் தெரியும். அங்கே பையனும் இல்லை குட்டியும் இல்லை. எப்பவும் அந்த ஜன்னல் சாத்தி தான் கிடக்கு. ஐயோ, இவளும் ஒரு குழந்தை தானா? சுவருக்கு நேர் எதிராக திரும்பி நின்று ஐயர் சட்டையை கழட்டும் போது கண்களில் இருந்த கண்ணீரை சட்டைக்குள்ளேயே தொடச்சிக்கிட்டாரு. அவரோட காதுகளில்
அந்த அனாதை குழந்தையோட குரல் கேட்டுட்டே இருந்தது. உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இப்படி கனத்த நெஞ்சத்தோடு இந்த கதை முடியுது. கதை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.